3200 ஹெக்டேர் நிலம், 7000 கோடிக்கு உள்கட்டமைப்பு வசதிகள், 40 நாள் நிகழ்ச்சி, 50 கோடி பக்தர்களின் பங்கேற்பு என மிக விரிவாக உத்தரப்பிரதேச அரசு பார்த்து ஏற்பாடு செய்த மகா கும்பமேளாவில் நள்ளிரவில் நடந்த பயங்கர சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இருக்கும் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடந்து வருகிறது. உலகின் மிகப்பெரிய மத பண்டிகையாக கருதப்படும் இந்த விழாவில் காசியில் காவியோடு நடமாடும் அகோரிகள் தொடங்கி கோட்சூட்டோடு வலம் வரும் தொழிலதிபர்கள் வரை கோடிக்கணக்கான இந்து மத பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். இதற்காக பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. ஆனாலும் சங்கராந்தி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் பல கோடி பேர் ஒரே நேரத்தில் திரள்வதால் அவர்களை கட்டுப்படுத்துவதில் போலீஸ் தடுமாறித்தான் போகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் செவ்வாய்க்கிழமையன்று நள்ளிரவு நடந்திருக்கிறது. மௌனி அமாவாசையும் அம்ரித் ஸ்நான் எனப்படும் புனித நீராடலும் செவ்வாய்க்கிழமை என்று தொடங்கியதா. கிட்டத்தட்ட 10 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளையும் உத்தரப்பிரதேச அரசு செய்திருந்தது. ஆனால் நேரம் நள்ளிரவை கடந்ததும் நிலைமை தலைகீழானது. விபரீதங்களை தவிர்ப்பதற்காக ஏற்கனவே பக்தர்களுக்கான சில வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. அதன்படி பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வழியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நதிக்கரையை அடைந்தாலும் நீராடும் வரை வரிசையை மீறக்கூடாது. நீராடி முடித்ததும் கரையில் சுற்றி மற்ற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்களது டென்ட்டுகளுக்கோ அல்லது பார்க்கிங் ஏரியாவுக்கோ சென்றுவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நடந்ததோ வேறு. நேரம் நள்ளிரவு 1 மணியை நெருங்கியதும் சங்கம் கரையில் கூட்டம் அலைமோத தொடங்கி இருக்கிறது. அகோரிகள் நீராடுவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாதையில் திடீரென மற்ற பக்தர்களும் நுழைய குழப்பம் அதிகரித்திருக்கிறது. இதனால் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் அந்த இடமே கட்டுக்கோப்பை இழந்து கலவர காடாகி இருக்கிறது. பக்தர்கள் கீழே விழவும் கீழே விழுந்தவர்கள் மீது மற்றவர்கள் ஏறி நடப்பதுமாக இருந்ததால் பலர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். நள்ளிரவு நேரம் என்பதால் நதிக்கரையில் ஒலித்த மந்திரங்களையும் தாண்டி ஆம்புலன்ஸ்கள் சீறி பாய்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விரைந்திருக்கின்றன. போலீசாரும் மீட்பு படையினரும் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்திருக்கின்றனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கும்பமேளாவில் நடந்த நெரிசலில் சில பக்தர்கள் படுகாயமடைந்திருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் எத்தனை பேருக்கு பாதிப்பு என்பது குறித்து வாய் திறக்கவில்லை. பல ஊடகங்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என அச்சத்தை கிளப்பி இருக்கின்றன. கும்பமேளாவில் உயிரிழப்பு நடப்பது இதுபோன்றும் முதல் முறை அல்ல. 1986 ஹரித்வாரில் நடந்த கும்பமேளா நெருக்கடியில் 200 பேர் வரை உயிரிழந்தனர். அப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வீர் பகதூர் உட்பட பல எம்பிக்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் ஏற்பட்ட நெருக்கடிதான் இந்த துயர சம்பவத்திற்கு காரணமானது. 2003 நாசிக்கில் நடந்த கும்பமேளாவில் புனித நீராட சென்றவர்களில் 39 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக பலியாகினர். 2013 அலகாபாத்தில் ரயில் நிலைய மேம்பாலம் உடைந்து விழுந்ததில் 42 பேர் உயிரிழந்தனர். இதற்கெல்லாம் மேலாக ஒரு சம்பவம் அரங்கேறியது. 1954 இதே போன்ற ஒரு மௌனி அமாவாசை தினத்தில் 800 பேர் வரை நெரிசலில் சிக்கியும் கங்கையில் மூழ்கியும் பலியாகினர். அப்போது பிரதமராக இருந்த நேருவின் இமேஜை காப்பாற்ற மீடியாக்கள் இந்த செய்தியை ஒழுங்காக வெளியிடவில்லை என 2019 நடந்த மக்களவை தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்து அதிர்ச்சியை கிளப்பினார். இதனால் இந்த முறை நடந்திருக்கும் சம்பவத்தை எதிர்க்கட்சிகளும் அரசியலாக்கியுள்ளனர். யோகி அரசு உலக தரத்தில் ஏற்பாடு செய்வதாக கூறி அம்பலப்பட்டு நிற்பதாக ட்விட்டரில் தாக்கியிருக்கும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கும்பமேளா நடக்கும் இடத்தை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோ கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த கையோடு விஐபிக்கள் பக்கம் கவனத்தை திருப்பிவிட்டு அப்பாவி பக்தர்களை கவனிக்காததே இதற்கு காரணம் என உத்தரப்பிரதேசத்தை ஆளும் பாஜகவின் யோகி ஆதித்யநாத் அரசை விமர்சித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக யோகி ஆதித்யநாத்திடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விசாரித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார்.